வணக்கம். நாம் இறைவனை கும்பிடும் பொழுது நமது மனம் இறைவனுடைய அடிகளிலே பொருந்தி இருக்க வேண்டும். அவ்வாறு ஒன்றிணைத்து பார்க்கும் பொழுது நாம் நம்மை மறந்து விடுகின்றோம். நான் என்று சொல்லுகின்ற என்னுடைய உருவத்தையும் என்னுடைய உடலையும் என் மனதையுமே மறந்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒருமை என்பது உண்டாகும். அந்த ஒருமையின் போது என்ன ஆகின்றது? நமது மனதை தாண்டி நாம் நம்முடைய ஒரு கவனத்தை இறைவனுடைய அடியிலே பொருந்தி வைப்பதன் மூலம் ஒருமை உண்டாவது மட்டுமல்லாமல் நாம் இறைத்தன்மையோடு ஐக்கியமாகி விடுகின்றோம். அந்த இறைத்தன்மைக்கு மற்றொரு பெயர் என்பது அன்பு. அன்புதான் இறைத்தன்மை. அதனால்தான் அன்பே சிவம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த அன்பு என்பது நமது உடல் முழுவதும் வியாபித்து இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான ஒரு எதிர்மறை உணர்ச்சிகளும் வருவதில்லை. எந்த விதமான பிரிவுகளும் பேதங்களும் மனதில் உருவாகுவதில்லை. மனமே காணாமல் போய்விடுகின்றது. அப்படி காணாமல் போய்விடும் பொழுது அங்கு மனதிற்கு பதிலாக அன்பு என்ற வஸ்து மட்டுமே, வஸ்து என்று சொல்லக்கூடாது, ஆனால் அன்பு என்பது மட்டுமே நிரம்பி இருக்கின்றது. அப்படி அன்பு நிரம்பி இருக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நமது கண்களிலிருந்து கண்ணீர் வரும். இதைத்தான் உருக்கம் என்று சொல்வார்கள். உருக வேண்டும், மனதுருக இறைவனை வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள். அது மனது உருகுவதல்ல, மனம் காணாமல் போய்விடுவதனால் அங்கே இறைத்தன்மை மட்டும் இருக்கும். அதனால் அந்த உருக்கம் நிகழும். அந்த உருக்கம் எவ்வாறு நிகழும் என்றால் நமது கண்களிலே கண்ணீர் உற்பத்தி ஆகும். அது அந்த கண்ணீர் என்பது ஒரு துன்பத்தினால் வருகின்ற கண்ணீர் கிடையாது, ஆனால் ஒரு ஆனந்த கண்ணீர் என்று சொல்லலாம். அதுதான் உருக்கம். அந்த கண்களிலே உற்பத்தியாகிய நமது முகத்தினுடைய தாடைகள் இரு பக்கங்களிலும் கீழே உருகி நமது மார்பின் வழியாக கீழே, வயிற்றின் வழியாக கீழே சென்று விழும். அதுதான் உண்மையிலே நாம் இறைவனுக்கு சாத்தக்கூடிய மாலை. மாலை அணிவிப்பது என்பது இரு கண்களிலும் உருக்கத்தின் மூலமாக கண்ணீர் வழிந்து ஓடி நம்முடைய உடலின் வழியாக கீழே செல்ல வேண்டும். இதைத்தான் உருக்கம் என்று சொல்வார்கள். நாம் இதை இன்னொரு பெயரும் கொடுக்கலாம். இதுதான் அபிஷேகம். நாம் நம்மையே அபிஷேகம் செய்து கொள்கின்றோம். கோயிலில் அபிஷேகம் செய்கின்றோம் அல்லவா? அதுதான் இதற்குடைய உண்மையான அர்த்தம்.